உங்களை போல மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி சாமி? இந்த ஒரு விஷயத்தை வேணா சொல்றேன் கேட்டுக்கோங்க. எக்காரணம் கொண்டும் யாரையும் எதிரியாக கருதாதீர்கள். என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன தாக்குதல்கள் நடந்தாலும் யாரையும் திருப்பி தாக்குவது அல்லது எதிர்ப்பது அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளேயே நுழைய மாட்டேன். நாம அவங்களுக்கு துக்கம் கொடுக்க கூடாது, அவங்க நம்மளுக்கு துக்கம் கொடுக்காம நம்மளை காப்பாத்திக்கிறது, அவ்வளவு மட்டும்தான் யோசிப்பனே தவிர அதை தாண்டி யார் மேலையும் வெறுப்பும் வச்சிருக்க மாட்டாங்க. ஒருத்தர் மேல வெறுப்பு வச்சிருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு எதிராக தொடர்ந்து சதி பண்றாங்களோன்ற பயத்திலையும் கவலையிலையுமே இருந்துட்டு இருப்போம். வெறுப்பு இல்லாத வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நிம்மதியான வாழ்க்கைங்க. பலதர நான் சொல்றது உண்டு. என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கே எனக்கு நேரம் போதவில்லை என்பதனால் வெறுப்பவர்களை வெறுப்பதற்கு நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை. அதுதான் நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான காரணம்.